योगिनां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। हरि ओम स्वामी जी। साष्टांग नमस्कार स्वामी जी। साष्टांग नमस्कार स्वामी। हरि ओम। இன்னைக்கு நமக்கு हरि ओम स्वामी जी। हरि ओम हरि ओम। மற்றவங்கெல்லாம் மைக் ஆஃப் பண்ணுங்க। हरि ओम स्वामी जी। हरि ओम हरि ओम। ஓகே 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 ப்ளீஸ் மற்றவங்களாம் மைக் ஆஃப்। இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய புண்ணிய தினம்। வாழ்நாளில் நம்ம செஞ்ச மிகப்பெரிய புண்ணியத்தின் பலன்தான் இன்னைக்கு சாட்சாத் குருநாதர் நமக்கெல்லாம் அம்பாள் சுரூபமாக விளங்கக்கூடிய நம்முடைய குருநாதர் ப்ளீஸ் ப்ளீஸ் நமக்கெல்லாம் இன்றைக்கு ஆசி வழங்க வந்திருக்காங்க। இன்றைக்கு அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், 102 வயது கடந்து கொண்டிருக்கிறோம்। இந்த வயசில் சாமிஜி எப்படி இருக்காங்க பாருங்க, என்னை விட இளமையா, இன்னும் சுறுசுறுப்பாக, ரொம்ப அம்பாளினுடைய கருணை பரிபூர்ணமாக பெற்றதன் காரணமாக சாமிஜி அவங்க நீடோடி வாழ்ந்து நமக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும்। சாமிஜியினுடைய ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒரு உபனிஷத்து தான்। சாமிஜியினுடைய ஒவ்வொரு நிமிடமும், சாமிஜி வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒரு பெரிய உபனிஷத்து போல। அப்படிப்பட்ட சுவாமிஜி அவர்கள் இன்றைக்கு நமக்கெல்லாம் அம்பாளினுடைய கருணையினாலே ஆசி வழங்க வந்துள்ளார்கள்। இப்போ ஆஷ வித்யாபீடத்தின் சார்பாக சுவாமிஜிக்கு பூஜை, பாத பூஜை நடைபெறும்। அனைவரும் அகண்ட மண்டலாகாரம் சொல்லலாம், சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆஷ வித்யா ஸ்டூடெண்ட் சுவாமிஜிக்கு பூஜை பண்ணுவோம்। ஹரி ஓம் ஜி। व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो परब्रह्म गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या त्रिविधं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। ओम सद्गुरुनाथ स्वामी जी आशीर्वाद। வாய்ஸ் வரல स्वामी जी। அவங்க மைக்। ஹரி ஓம் சாமி। இன்றைக்கு உண்மையிலேயே சாட்சாத் அம்பாள் அவர்கள் நேரில் நமக்கெல்லாம் பிரசன்னமாகி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கி இருப்பதாகவே நான் நினைக்கிறேன்। நமக்கெல்லாம் மாதாவாக, பிதாவாக, குருவாக, தெய்வமாக இருந்து அற்புதமாக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்கள் என்னுடைய என்ன சொல்லணும்னு தெரியல, அத்துணையுமாக இருக்கிறார்। எனக்கு அத்துணையுமாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்கள், சாரி என்ன என்று சொல்வதை விட நம்ம எல்லாம் இந்த வயசிலும் என்னென்ன நிலைப்பாடுகளிலே சென்றால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று, இகபர சௌபாக்கியங்களை எல்லாம் எப்படி சர்வபூர்த்திகரி என்று லலிதா திருசதி வழங்கப்படுகிறதோ அதுபோல சாமிஜியிடம் சென்றால் தீர்வு காணாத விஷயமே கிடையாது। குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி,
குலப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அறிவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஞானத்திற்காக இருந்தாலும் சரி, அத்துணையும் அதாவது வேத ஸ்வரூபமாக நாங்கள்லாம் வேதாந்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிலைப்பாட்டினுடைய உபனிஷத்துக்களின் சாரத்தை மட்டும் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சாமிஜி அவர்கள் வேத சகலாகம வேத பண்டித தெய்வா சாலை சாலையிலோ என்று சொல்வது போல சுவாமிஜி அவர்கள் ஞானக்கடல், அந்த ஞானக்கடல் இன்றைக்கு சாட்சாத் ஈஸ்வர ஸ்வரூபமாக, அம்பாள் ஸ்வரூபமாக நமக்கெல்லாம் ஆசி வழங்கி இந்த திரிசதியை ஆரம்பித்து கொடுத்திருக்கிறார்கள். சுவாமிஜியினுடைய இந்த ஆசீர்வாதமே நமக்கு நிச்சயமாக மோட்சத்தை அளிக்கும். எப்படி ஒரு அடுப்பை அலம்புகிற போது என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் சமைக்கிறேன் என்று சொல்வார்கள். அதுபோல் பவிஷ்ய வித்யா இந்த இந்த சுவாமிஜியுடைய ஆசீர்வாதமானது நமக்கு சர்வ வேதாந்த சித்தாந்தங்களை விசாரித்து மோட்சம் அடைவதற்கு ஒரு ஆசையாக, அடிப்படையாக, அடிக்கோலாக விளங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நேற்றுக்கு சாட்சாத் கிருதானந்த சரஸ்வதி சுவாமிகள் நம்முடைய அந்த இதை பார்த்துட்டு மிகப்பெரிய ஆனந்தப்பட்டார். மிகப்பெரிய ஆனந்தம் அடைந்து, உன்ன மாதிரி கொடுத்து வச்சவங்க உலகத்தில் யாருமே இல்லைப்பான்ட்ட. அப்படி காரணம் சாமிஜி அவர்கள் நமக்கு அனைத்துமாக விளங்கி கொண்டிருப்பது தான் அதற்கு முதல் காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பேரானந்தத்தை நமக்கெல்லாம் அளித்த சுவாமிஜி அவர்கள் மேலும் மேலும் நமக்கு அனுதினமும் அணுவருடமும் ஆசீர்வதித்து நம்ம எல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று பாதார விந்தங்களை வணங்கி சுவாமிஜிக்கு நமஸ்காரம், சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்கிறேன். ஓம் சத்குருநாதன். ரொம்ப நன்றி சுவாமி. ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம். சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தோ புனః புனக. ஈஸ்வரோ குருராத்மேதிர்மூர்த்திபேதவிபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धुश्च सखा त्वमेव, त्वमेव विद्या द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देव देव, त्वमेव सर्वं मम देव देव. दयानन्दरूपं मदाचार्यमीशे, दयानन्दरूपं मदाचार्यमीशे, दयानन्दरूपं मदाचार्यमीशे. பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார விண்டங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனா புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமக. हरि ओम. குருமகா சன்னிதானங்கள் பாதார விந்தங்கள். பகவான் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கின்ற போதே நமக்கெல்லாம் இந்த உலகை எப்படி கையாள வேண்டும் என்பதற்காக எப்படி ஒரு மிஷினை கண்டுபிடித்தவர்கள், அதை எப்படி கையாண்டால் நமக்கு அது சாதகமாக இருக்கும், நீண்ட காலம் உழைக்கும், நாம் விரும்பும் பலனை அது கொடுக்கும் என்பதற்காக ஒரு ஹேண்ட்புக் கொடுக்கிறார். எப்படி எப்படி இதை கையாள வேண்டும் என்று. அதுபோல பகவான் பெருங்கருணையினாலே
நம்ம எல்லாம் ஹார்மனி மாறாமல் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கெல்லாம் வேதங்களை கையேடுகளாக கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்த வேதங்களில் கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்று இந்த 3 நிலைகளை எடுத்துச் சொல்லக்கூடியதாக விளங்குகிறது வேதங்கள். இந்த வேதங்கள் அத்துணையுமே அட்டைக்கு அட்டை என்ன சொல்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால், ஜீவ ஜெகத் ஈஸ்வரன் ஜீவனை பற்றிய விஷயங்களையும், அதாவது இந்த உயிர்களை, இந்த ஜீவராசிகளை பற்றிய விஷயங்கள், அதனுடைய தாத்பரியத்தையும், ஜெகத்து இந்த உலகத்தினுடைய தாத்பரியத்தை பற்றியும், உலகம் என்றால் என்ன, எப்படிப்பட்டது என்பதை பற்றியும், அதே போல இந்த உலகத்தை படைத்து காத்து தனக்குள் ஒழுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய தத்துவங்கள் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன என்பதை பற்றியும் விளக்கமாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த உண்மை மாயினால் மூடப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மனங்களுக்கு புரிவதில்லை. ஏனென்றால் எப்பொழுதும் மடைமாற்றிக்கொண்டே இருக்கிறது மாயை. அப்படி மடைமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மாயை நம்மை இந்த வேதத்தின் பக்கம் கொஞ்சம் கூட எண்ணி பார்க்க விடுவதில்லை. ஒருவேளை இந்த பரீட்சலோகான் கர்மசிதான் நிர்வேதமாயாக என்று இந்த கைவல்ய நவநீதத்தில் சொன்னது போல, சுழற்காற்றுற்ற செட்டை போல சுற்றி சுற்றி என்று இந்த வாழ்வியலிலே அடிபட்டு அகங்காரத்தினாலே சாமிஜி அழகாக சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கை என்பது ஒரு சாவி கொத்து போல. இந்த சாவி கொத்து ஒரு சாவி எப்படி திரும்பினாலும் இன்னொரு சாவியோடு மோதிக்கிட்டே இருக்கும். இப்படி அகங்காரத்தினாலே ஒவ்வொருவரோடும் சந்திக்கிற போதெல்லாம் நமக்கு அடிபட்டு துவண்டு போய் நம்ம என்ன பண்ணுவது என்று தெரியாத நிலையிலே இந்த மாயினுடைய தன்மையை உணர்ந்து இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற இந்த தேடல் அடிப்படையில் அத்தனை பேருக்கு இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம அத்தனை பேரும் அறிவோடு இருக்க வேண்டும் என்று யாராவது நினைக்காதவங்க யாராவது இருக்கிறோமா? உனக்கு அறிவில்லை என்று சொன்ன உடனே நமக்கு பெரும் கோபம் வந்து விடுகிறது. காரணம், நம்முடைய சொரூபம் ஆனந்த ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம், மாறாத அறிவு ஸ்வரூபம். அப்படி மாறாத அறிவு ஸ்வரூபம் இருக்கக்கூடிய நாம் மாயினால் மூடப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சில நேரங்களிலே சில இடர்பாடுகளிலே சிக்கிக்கொள்கிற போது யாராவது உன்னை அறிவற்றவர் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. காரணம், நான் அறிவு ஸ்வரூபி. அதே போல நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். அடிக்கடி நம்ம சொல்வது போல, நாளைக்கு இறக்கக்கூடிய ஒரு வயோதிகரை போய் பார்த்து உனக்கு டைம் ஆயிடுச்சு போகலாமா என்று எமன் வந்து கேட்டால் அப்போ கூட அவர் அதிலிருந்து வெளிவருவதற்கு தயாராக இல்லை. நேற்றைக்கு வரைக்கும் போய் சேர்ந்தால் போதும் என்று சொல்லிட்டு இருப்பார். ஆனால் இந்த நிமிடத்தில் அதை விட்டு அவர் போக முடிவதில்லை, போக மனமில்லை. காரணம், உன்னுடைய சொரூபம் நிலையான சொரூபம், 3 காலத்திலும் மாறாமல் இறப்புக்கு அப்பாற்பட்டு நிலைத்திருக்கக்கூடிய சொரூபம் நான். அதே போல அறிவு ஸ்வரூபம், அறியாமைக்கு இடமே இல்லாமல் பரிபூர்ண ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் நான். அப்படி நிலையாக இருக்க வேண்டும், அறிவோடு இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய அர்ஜாக. இந்த பிறவியில் 84 லட்சம் வகை யோனிகளிலே யாருமே நான் அழித்து போக வேண்டும், நான் அறியாமல் இருக்க வேண்டும், நான் துக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு யாருமே கிடையாது. நினைப்பவர்கள் யாருமே கிடையாது. காரணம் என்னவென்றால், நம்முடைய அடிப்படை அந்த சொரூபமானது, சச்சிதானந்த சொரூபமானது நிலையான தன்மைகளிலும் நிலையான சொரூபத்தையும் அறிவு ஸ்வரூபத்தையும் அனந்த சொரூபம் என்கின்ற ஆனந்த சொரூபத்துமாக இருக்கிறது. இதனாலே இந்த அஞ்ஞானது தேடலில் ஆரம்பிக்கிறது. இதுதான் நம்முடைய பிரவர்த்திக்கு காரணமாகுது. ஏன் நம்மெல்லாம்
லோலோன்னு அலையிறோம். காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து எதையோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம். என்ன தேடுகிறோம் என்கிறதே நமக்கு நிர்ணயம் கிடையாது. ஆனால் தேடிக்கொண்டிருக்கோம். எதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம்? ஏதாவது ஒரு விலையில் அடிப்படையில் அவரவரது பக்குவத்திற்கு தக்கபடி நாம் ஏதோ ஒன்றை அரவணைத்து அல்லது சார்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பிறந்தவுடனே நமக்கு அரவணைப்பு தேவையாக இருக்கிறது. ஏன்னா நம்முடைய இயலாமை என்கின்ற தன்மை நமக்கு இயற்கையிலேயே ஏற்பட்டு விடுகிறது. காரணம் பட்ட அனுபவத்தினுடைய தன்மை. ஆதோ கர்ம பிரசங்கா கலையதி கலிட்சம் மாத்திருக்குச்சோத்திதம் மாம் விண்மூத்ரா மேத்திய மத்தியை கொதையை நிறுதலாம் ஜாடரோ ஜாதவேதாக எச்சற்பை தற்ற துக்கம். எனவே அன்றிலிருந்து ஆரம்பித்து துக்கம் 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 என்றிருக்கின்ற காரணத்தினாலே இந்த துக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற ஒரு பேராவல், சொரூபத்தை அடைய வேண்டும் என்கின்ற பேராவல். எப்படி நளினி கத ஜலமதி தரளம் தத்வஜீவிதம் அதிசயச்சவலம் வித்திவியாத விமான கிரஸ்தம் லோகம் சோககதம் சசமஸ்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்று சொல்வது போல அந்த தாமரை இலையிலே தப்பித்தவறி மேலே ஏறிய அந்த நீரானது எப்படி தவித்து கொண்டே இருக்கிறது. ஏன் ஒரு நிமிடம் கூட ஒரு இடத்தில் இருப்பதில்லை. அந்த நீர் தவித்து கொண்டிருக்கிறது, தளதளத்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது மறுபடியும் சோர்ஸை போய் அடைந்து விட மாட்டோமா என்கின்ற தன்மையிலே அந்த நீரானது எப்படி தவிக்கிறதோ அதுபோல எப்படியாவது நமக்கு அந்த தன்மை அந்த சொரூபத்தை அடைந்துவிட முடியாதா என்று இதனால் முடியுமா இதனால் முடியுமா இதனால் முடியுமா என்று இயற்கையிலேயே அலைபாய்ந்து கொண்டிருக்கோம். அந்த அலைபாய்ச்சல் என்பது அவரவர்கள் பக்குவத்திற்கேற்ப பருவத்துக்கேற்ப பக்குவத்துக்கேற்ப மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இந்த சார்புத்தன்மை எப்படியாவது இதை சார்ந்து நாம் விடுபட்டு விட முடியாதா என்கின்ற தவிப்பினாலே தான் பிறந்ததிலிருந்து தாயை பிடித்து கொண்டே இருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் தாய் 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 இல்லாவிட்டால் நமக்கு எதுவுமே தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொன்ன மாதிரி தாய் போலதான் நமக்கு அத்தனையுமாக இருக்கிறார். பசித்தால் தாய், பயந்தால் தாய், சுத்தம் செய்ய தாய், அப்படி தாய் 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 என்கின்ற தன்மையிலேயே தாயை சார்ந்திருக்கிறோம் குறிப்பிட்ட பக்குவம் வரை. அதற்கு பிறகு தந்தை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நம்ம எதுவரைக்கும் தாயினுடைய அரவணைப்பு தாயினுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வருகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கரப்பாம்பூச்சி வந்துருச்சு கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அவரை கூப்பிட்றாங்க. அப்போ அந்த குழந்தை நினைக்கிறது சைக்காலஜிக்கலி, ஓ இந்த அம்மாவுக்கு இவ்வளவுதான், அதனால் இவங்களை விட்டுட்டு நம்ம அடுத்ததை பிடிக்க வேண்டும், அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் என்று தந்தையை பிடிக்கிறது. அடுத்தது தந்தையை பிடிச்சோன்னா அவரை இது வரைக்கும் தான் தந்தை 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 என்று சொல்லிகிட்டே இருக்கிறோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சுன்னா உடனே இவர் சொல்கிறார், எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு யாராவது வந்து அடிங்கிறார். ஓ அந்த குழந்தை நினைக்கிறது இந்த ஆள்னால இவ்வளவுதான் முடியும், இதற்கப்பால் இவரால் நம்மை காப்பாற்ற முடியாது, இவரை சார்ந்திருந்தால் இதுவும் ஃபேலபிள் என்று இதையும் விட்டுவிட வேண்டும், இதைவிட பெரிதான ஒரு சார்பை நாம் பிடிக்க வேண்டும் என்று வெளியில வருகிறது. வெளியில வந்து சுற்றத்தார்கள். இந்த சுற்றத்தார்களை பற்றி நமக்கு சொல்லவே வேண்டாம். பார்க்குற வரைக்கும் ஆகா ஓகோமாக இந்த பக்கம் வந்த உடனே போச்சு, இவனுக்கு தெரியாதா, இவன் ஏன் இந்த பாடுபடுறான்னு தெரியாதா, இது எப்படியாவது அப்படி இப்படி வந்து நம்முடைய காதுக்கு வருகிற வரை அவரை சார்ந்திருக்கும். அப்படி அடுத்தது அந்த வார்டு மெம்பர் அவர் இவர் இந்த பதவியில் இருக்கவன் இப்படி 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 ஒன்றொன்றாக போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா யாரும் நீ நினைக்கக்கூடிய அளவு உன்னை காப்பாற்றக்கூடியவர்களாகவோ உனக்கு ஊன்றுகோலாகவோ இருப்பதில்லை, இருக்க முடியாது. அதனால் அவங்க இருப்பதில்லை. காரணம் அவரவர்களுக்கு அவரே இது போல தவிர்த்து கொண்டிருப்பவர் தான். அதனால் உன்னை எப்படி காப்பாற்ற முடியும்? அதுபோல் என்ன குலுக்கி பயந்தவங்களாம் என் மேலே படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய கதையாகத்தான் இருக்குமே தவிர
இது இந்த 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 பிரபஞ்சத்திலே நீ எதனாலும் உன்னுடைய இந்த 3 நிலைகளையும் முழுமையான அறிவு, நிலைத்திருக்கக்கூடிய தன்மை, எப்பொழுதும் மாறாத சுகம் என்கின்ற இந்த 3ஐயும் எதனாலும் அடைய முடியாது. ஏனென்றால் எல்லாமே ஃபேலபிள். குரு நமக்கு ஆறுதல் சொல்கிற வரைக்கும் ஓகேங்கிறோம். அவரே நமக்கு எகென்ஸ்டாவோ அல்லது நம்முடைய அகங்காரத்துக்கு கொஞ்சம் இது பண்ணால் இந்த குரு சரியில்லைன்னு விட்டாராம். அப்படி துமேவ மாதாச்ச பிதா துமேவன் சொல்லக்கூடிய அந்த குரு எது வரைக்கும்னா, உனக்கு ஆத்மனத்து காமாய சர்வம் பிரியம் பவதி, உனக்கு எது வரைக்கும் உன்னுடைய ஈகோக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதோ, ஐயோ கிளாஸ் இருக்க சொல்லுங்க பார்க்கறதுக்கு வந்துருக்காருங்களா? சரி ஓகே. சரி, நான் ஒரு கிளாஸ் இருக்கேன், முத்துராஜாயிட்ட பேசுங்க. சாரி சாமிஜி, கொஞ்சம் கரகரன்னு இருக்கு சாமிஜி வாய்ஸ். தொண்டை என்ன பண்ண முடியும்? இல்லை, அதுதான் சாமிஜி கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. சாரி. அப்படி நீ எதையெல்லாம் நம்பி அதை சார்ந்து இருக்கலாம் என்று செல்கிறாயோ அதெல்லாம் உனக்கு நீ நினைக்கக்கூடிய ஊன்றுகோலாக அமைவதில்லை. அதனால தான் சொன்னார் பரிச்ச லோகான் கர்மசிதான் என்று. அப்படி அல்டிமேட்லி என்ன பண்ணுற, துவண்டு போய் வேறு வழி இல்லாமல் இறைவனை நாடுகிறோம், ஈஸ்வரனை சரணாகதி அடைகிறோம். அப்படி ஈஸ்வரனை சரணாகதி அடைவதற்கு நமக்கு நம்முடைய பேப்பர் பேக் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகங்களை படிக்கிறோம். ஈஸ்வர தத்துவம் இப்படிப்பட்டது, ஆத்ம தத்துவம் இப்படிப்பட்டது என்றெல்லாம் படிக்கிறோம். அல்லது சிலர் பேசுகிறார்கள். இப்படி பேசுகின்ற அவைகளை கேட்டு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவானது என்ன செய்கிறது, ஈஸ்வரனை சரணாகதி அடையலாம் என்று, ஈஸ்வரன் நம்மை காப்பாற்றுவார் அப்படின்னு போய் ஈஸ்வரன் கூட டீல் பேச ஆரம்பிச்சிடறோம். 108 தேங்காய் உடைக்கிறேன், என்னை பாஸ் பண்ணி விட்டுரு, எனக்கு பால் அபிஷேகம் பண்ணுறேன், எனக்கு லாட்டரி டிக்கெட்டில் லட்சம் உலக செய் என்று அவர்கள் ஈஸ்வரனை நாடுகிறார். ஈஸ்வரனை நாடி என்ன பண்ணுறோம், கடைசியில் குருடி உனக்கு கண் இருக்குதா, நான் இந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரியவில்லையா என்று ஈஸ்வரனையும் வைத்து. ஆனால் என்னென்னா மறுபடியும் அந்த நிலையானது எப்படி, ரமண மகரிஷி நீ செத்து தொலை என்றார். உன்னுடைய துன்பங்களெல்லாம் துயரம்னா நீ செத்து தொலை என்று சொன்னார். அப்போது அவருக்கு எப்படி ஒரு ஃபெட்டப் ஆகிட்டு போகிறார். போனால் என்ன பண்ணுறது, மறுபடியும் அதே துன்பம், அதே சுழற்சி, அதே ப்ராப்ளம். உடனே மறுபடியும் குருநாதரை வந்து பார்க்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நீ செத்து தொலைன்னு சொன்னனே. அதுபோல் நாம் எத்தனை அடிபட்டு அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை அம்பாளை வெறுத்தாலும், அந்த நேரத்தில் திட்டினாலும், அடுத்தது மறுபடியும் அடிமேல் அடி விழுகிற போது நமக்கு வேறு வழியில்லை, அங்கேயே செல்கிறோம். இப்படி துவத்தடிக்கப்பட்ட நாம் வேறு வழியில்லாமல் இறைவனை சரணாகதி அடையக்கூடிய தன்மை என்பது ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகிற போதுதான் நமக்கு